மாணவி காவியா. திருக்குறள் அதிகாரம் 93 கல் உண்ணாமை. குறள் எண் 921. உட்கப்படார் ஒளியேற்பார் எந்நான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார். பொருள்: கல்லின் மீது ஆசை கொண்டு நடப்பவர் ஒருபொழுதும் பகைவரால் அஞ்சப்பட மாட்டார். அது மட்டுமின்றி முன்பெற்ற புகழையும் இழப்பார். குறள் எண் 922. உன்னற்க கல்லை உணில் உண்க எந்நான்றும் சான்றோரன் எண்ணப்பட வேண்டாதார். பொருள்: கல்லின் மீது ஆசைப்படக்கூடாது. நல்லவரின் மதிப்பை விரும்பாதவர் வேண்டுமானால் உண்ணுக. குறள் எண் 923. ஈன்றான் முகத்தையும் இன்னாதால் என்மாற்று சான்றோர் முகத்து களி. பொருள்: நாம் எதை செய்தாலும் மகிழும் தாய் முன்பானாலும் கல் உண்டு மயங்குதல் துன்பம் தருவதாகும். எவ்வளவு குற்றங்களை பொறுத்து கொண்டு அறிவுடையோர் முன்பு மயங்குதல் எவ்வளவு வெறுப்பை தரும். குறள் எண் 924. நான் என்னும் நல்லார் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு. பொருள்: யாவரும் இகழும்படியான கட்குடி என்னும் குற்றமுடையவரை நான் என்னும் உயர்ந்தவள் பார்ப்பதற்கு அவருக்கு எதிரே அஞ்சி நிற்க மாட்டார். குறள் எண் 925. கையறியாமை உடைத்து பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல். பொருள்: ஒருவன் கைப்பொருளை கொடுத்து தன் உடலை தான் அறியாத நிலைக்கு மேற்கொள்வது அறியாமையாகும். குறள் எண் 926. துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எந்நான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். பொருள்: உறங்குகின்றவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். அஞ்ஞனமே கல்லுண்பவர் அறிவு மயங்கி இருப்பதால் நஞ்சுண்டவரே. குறள் எண் 927. உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எந்நான்றும் கல்லொற்றி கண் சாய்பவர். பொருள்: மறைவாக கல்லுண்டு இருப்பவர் உள்ளூருள்ள மக்களால் எந்நாளும் சிரிக்கப்படுவார். குறள் எண் 928. கலித்தறியன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்துவும் ஆங்கிய மிகும். பொருள்: மறைவாக கல்லுண்டு நான் குடிக்கவில்லை என்று பொய் சொல்வதை விட்டுவிட வேண்டும். அப்படி செய்தால் மனதில் உள்ள குற்றங்கள் எல்லாம் வெளிப்பட்டுவிடும். குறள் எண் 928. கலித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீ குளித்தானை தீர்த்திரியற்று. பொருள்: ஒருவன் கல் குடித்து கழித்த ஒருவனை புத்தி கூறி தன் உடலை தண்ணீரில் மூழ்கிய ஒருவனுக்கு விடுதலை தேடுதலை ஒக்கும். குறள் எண் 930. கல்லுண்ணா பொழுதில் கலித்தானை காணுங்கால் உள்ளான்கோல் உண்டதன் சோர்வு. பொருள்: ஒருவன் குடிக்காத நிலையில் இருக்கும் பொழுது குடித்தானை கண்டு பார்க்கும் பொழுது மயங்குதல் இத்தகைய நிலைதானே நமக்கும் ஏற்படும் என்று நினைக்க மாட்டானோ. நன்றி. வணக்கம். நம்ம போதை பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கூட்டம் வியாழக்கிழமை நடத்தணும். ஆக்சுவலி அது வெள்ளிக்கிழமை தான் நடத்தணும். அன்னைக்கு விடுமுறைங்கிறதுனால நம்ம அரசு முதல் நாளே பள்ளிகளில் நடத்த சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நம்மளுடைய அந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் தொண்டு நிறுவனத்திலேருந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு நம்ம சொன்னோம், திருவள்ளுவர் 10 திருக்குறள்ல கல்லுண்ணாமை அப்படிங்கிற அதிகாரத்துல அந்த கல்லினுடைய தீமை, மதுவினுடைய தீமைகள் பற்றி கூறியிருக்காங்க. அந்த 10 குறளையும் பொருளையும் யாரு பார்க்காம திங்கட்கிழமை அன்னைக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு 100 ரூபாய் பரிசு அளிப்பதாக கூறியிருந்தோம். அதனால அந்த வகையில 9ஆம் வகுப்பு மாணவி காவியா இப்போ உங்கள் முன்னால இந்த 10 குறளையும் பொருளையும் கூறி பரிசை பெறுகிறார். அவருக்கு 100 ரூபாய் அன்பளிப்போம். அதோடு இல்லாம இது 3 நாளும் தொடர்ந்து வந்தனால வகுப்பாசிரியர் திரு சரவணன் அவர்களும் 100 ரூபாய் கொடுக்கறாங்க. அந்த மாணவிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். நன்றி.